டடன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, பிளாக் பீஸ்ட் டியூக் 390 2025 மாடலோட கலர். ஆக்சுவலாக நான் 390 ஓட்டியிருக்கேன், இங்கே இதே 390 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி இன்றைக்கி வந்து ஷோரூமில் சரி ஷோரூம் ஒரு சின்ன வேலையாக வந்தோம், அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். அதாவது ரைட் ரிவ்யூனா வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் பார்க்கவே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த சைட்லேருந்து எல்லாமே பார்க்க அது இந்த பிளாக்கில் இந்த டிஆர்எல் வருது பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குது. பிளாக் வித் ஆரஞ்சு இருங்க, அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்க்கவே. நம்ம ரேவனிங்க நிற்கிறோம், அப்படியே போயிட்டு வருவோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஷோரூமில் வந்து இது என்ன ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் சீலாநாயக்கன்பட்டி ஜெயலட்சுமி ஏஜென்சி. ஆல்ரெடி நம்ம எப்போ வந்தாலும் இங்கே தான் எடுப்போம் பைக்கு, ஏன்னா ஃபியூல் வேறு ரிசர்வில் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். அப்படியே பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரும். மிரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தெரில. ஓகேவா, ரெக்கார்டில் இருக்கா அதை பார்த்துக்கணும். இது வந்து 390 வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ஆனால் பவர் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக வந்து ஷோரூமில் வந்து டெஸ்ட்டு நிறைய பேத்துக்கு தனியாக தரமாட்டாங்க. சரி, நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வண்டி கொடுத்துக்கிட்டாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஏபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் இது கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்பீடு செக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஆவரேஜாக வந்து சொல்லலாம் எப்படி இருக்குது, எத்தனை ஸ்பீடு போயிருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வேணால் சொல்லலாம். வண்டி வந்து ஆக்சுவலாக புது வண்டி. டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்து ப்ளூ கலர் தான் அவைலபிளில் இருக்கும் எப்பயுமே. ஆக்சுவலாக வந்து ப்ளூ கலரில் தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவைலபிள் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி கேட்டோம், பிளாக் கலர் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் வந்து எல்லோருமே, எனக்குமே பிடிச்சிருக்கு. பிளாக் கலர் பயங்கரமாக இருக்குது வண்டி. ஒருத்தர் கேட்டிருந்தார் அதேமாதிரி 390 பிளாக் வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சு. வந்து நம்ம கேட்டவுடனே எப்படியே ஒன்று கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஆக்சுவலாக ஷோரூமில் நல்ல கான்டாக்ட் இருக்குது, அதனால் வந்து பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டேன். ஏன்னா வண்டியை பற்றி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கியர் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வண்டியில் இருக்குது. எப்பயுமே அது வந்து ஸ்மூத்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது இந்த வண்டியில் சொல்லவே தேவையில்ல. பவருக்கும் சரி. இப்போ பாருங்கள், தேர்ட் கியரில் இருக்கேன், எப்படி புல் இருக்குது, அந்த புல்லுலாம் வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, மேபி ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அட்வென்ச்சர் 390 இதை பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ப்ளஸ் பண்ண நமக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டிக்ரீஸ் ஆகிறது அப்படியே பின்னாடி இருக்குது, எப்படி தெரியுதுங்களா. இதோட ஃபீச்சர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ரைடிங் மோட்ஸுன்னு பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா. ரைடிங் மோட்ஸு, ஸ்ட்ரீட் மோடு, ட்ராக் மோடு, ரெயின் மோடு. ட்ராக்கில் வச்சு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நல்லா இருக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓ சூப்பர். ஃபோர்த்து கியர்லேருந்து நல்ல ஒரு புல் இருக்குது. ஆக்சுவலாக இதில் குயிக் ஷிஃப்டர் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அதனால் வந்து வண்டியெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, குயிக் ஷிஃப்டரும் ஸ்லிப்பர் கிளச்சும். ஏன்னா ஒரு 390 செக்மெண்ட்டில் இதோட எந்த வண்டியை கம்பேர் பண்ணலாம்னா, RR310 கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து இந்த வண்டியோட கம்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த மூணுலேயுமே ஹெவி பர்ஃபார்மன்ஸு, அதிக ஃபீச்சர்ஸ் உள்ள வண்டின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் கை கீழே போகுது, ஆரனுக்கு இங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே போகுது, அது ஏன்னு தெரில. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டுமே இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் கொடுத்ததுனால நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சஸ்பென்ஷனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக. இதில் எல்லா வண்டியிலும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு இது. ஆக்சுவலாக இந்த வண்டியில் கலருக்கு தான் நான் மெர்சல் ஆகிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். இது ஒரு மேட் ஃபினிஷு.
மேட் ஃபினிஷ் பிளாக்கு ஓகேங்களா. சைடில் வந்து கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த KTM 390 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் கொடுத்துருக்கறதுனால நல்லா இன்னும் ஒரு சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது. இப்போ பாருங்கள், 3rd கியரில் இருக்கேன். என்ன ஒரு புல் பார்த்தீங்களா, எந்த கியர்லேருந்து ஏற்றினாலுமே இது புல் வந்து வேற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக சொல்லுவேன். பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ 2nd கியர் சூப்பர் கிளட்ச் குயிக் ஷிஃப்ட் பயங்கரமாக யூஸ் ஆகுது. ரா பவர் அப்படியே. இப்போ நான் கட்டி தான் பேசி ஆகணும் கொஞ்சம், ஏன்னா வின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பக்கம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய 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 பீஸ்ட் தெரியுமா, பெரிய பீஸ்ட். 390 செக்மெண்ட்ல அரௌண்ட் ஒரு 400 செக்மெண்ட்ல இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு வேற வண்டி இல்லை, கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இந்த வண்டிலாம் எங்கேயோ எடுத்துட்டு போயிடுது தெரியுமா. வண்டி வேற மாதிரி இருக்கு, சொல்லிக்கிட்டே போகணும் போல இருக்கு வண்டியை பத்தி. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்டேட்டட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரர்லாம் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். ஆனால் கலருக்கு பெரிய ஃபேன் பேஸ் நான். ஓகேங்களா, இங்கே நிறுத்தி நில்லுங்க, கலரை காட்டுறேன். ஓப்பா, ஏய் இந்த நியூட்ரல் பிரச்சனை எங்கே போனாலும் இருக்குங்க. ஓ இல்லைங்க, கலரை காட்டுறேன். பிளாக் பீஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். கிளாஸ் ஃபினிஷில் இங்கே ஒரு பிளாக்கில் கொடுத்துட்டு, இங்கே வந்து 390ங்கிறது வந்து ஆரஞ்சில் கலர் மாற்றிட்டு, இங்கே டியூக்குங்கிறது வந்து சில்வர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா சில்வர், அதாவது எப்படின்னா கிரே ஷேடில் வந்து ஒரு மர்க்கட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்களா அந்த டிஆர்எல்ஸு, அது நைட்டில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே எல்லா இதுலேயும் கொடுத்த மாதிரி அசைடு வந்து டிஃபால்ட்டாகவே எல்லா இதுலேயும் வந்துருச்சு. கிளச்சும் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க, பிரேக்கும் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா வேறு மாதிரி. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பரில் டயர் கொடுத்துருக்காங்க, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதில் டியூவல் ரேடியேட்டர் ஃபேன் தான் வரும். இந்த ப்ரொடெக்ஷன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டி பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு மட்டும். ஓட்டுறதுக்கும் சரி, லுக்குக்கும் சரி, பீஸ்ட்டு தான். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இது ஒரு பீஸ்ட்டு. ஓகேங்களா, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போவோம். வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் இயரில் மூவ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்மூத்தான மூவ் தெரியுதுங்களா. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூவ் நல்லா இருக்கு. ட்ராக் மோடில் மாற்றினா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்ட்ரீட்டு இதில் வச்சுருந்தோம்னா வேறு மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஸ்பீடு தான் செக் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் 150 அபோவ் போயிருக்கும். எனக்கு நல்லா தெரியுது 150 அபோவ்லாம் கண்டிப்பாக போயிருக்கும். கிளச் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா வந்து அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்கறதுனால கிளச் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பிரேக்கிங்கை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகணும். இந்த வண்டிக்கேற்ற பிரேக்கிங் வந்து நிறைய பேர் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னை கேட்டால் ஓட்ட தெரியாதீங்கன்னா அப்படி சொல்லலாம். இதை வந்து கரெக்டாக கியர் கட் பண்ணி கரெக்டாக வந்து பிரேக்கிங் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் பாருங்க பிரேக்கிங் எப்படி. நான் ஹேண்ட் பிரேக் கூட யூஸ் பண்ணல, லெக் பிரேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்மூத்தாக வந்து நிற்கிது. ஓகேங்களா, கரெக்டாக வந்து பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே வேறு மாதிரி இருக்கும். பிரேக் பிடிக்கல அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஆக்சுவலாக சர்வீஸ் விட்டு வண்டி எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுங்க. எனக்கு இந்த வண்டி பார்க்க பேசிகிட்டே இருக்கணும் போலது. அப்படியே இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கேயா லாங் போகணுன்னு தோணுது. இந்த வண்டியிலலாம் மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில் மைலேஜ். நெல்லுங்க ஓட்டி பார்ப்போம். ஸ்லிப்பர் கிளச்சு பிடிச்சி யூஸ் பண்ணி பார்ப்போமா. பயங்கரமாக இருக்கு, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்திட்டேன். பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. நான் கத்தி பேசினா தான் நல்லாயிருக்கும்.
சூப்பர், சத்தியமா வேற லெவல் பீச் தெரியுமாங்க. இது அடிச்சுக்கவே முடியாது, கண்டிப்பா சொல்றேன். இந்த 390 அடிச்சுக்க இன்னொருத்த பிறந்துதான் வரணும், கண்டிப்பா. சொன்னதே சொல்லிட்டு இருக்கேனா, 390 பத்தி ஓடிபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க 390 மட்டும்தான் பேசுவீங்க, ஓகேங்களா? ஓ சூப்பர் சூப்பர், எனக்கு வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. ஐயோ மேலே போயிருக்கலாம், அவசரப்பட்டு கீழே வந்துட்டேன். நான் இந்த ஆக்சுவலாக அந்த ரோடு 2 வந்து இப்போ புதுசாக பிரிட்ஜ் கட்டினாங்க, திடீர்னு க்ளோஸ் பண்ணி விடுறாங்க, திடீர்னு ஓப்பன் பண்ணி விடுறாங்க, என்ன கணக்குனே தெரில. பிளாக் பீஸ்ட் தான். ஐ திங்க் கால் ஏதாவது வருதுன்னு நினைக்கிறேன். ஓ பிரதர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஓகே இல்லைங்க, ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை, அதனால சரின்னு சொல்லிட்டு எப்பயுமே என்கிட்ட சாக்லேட் இருக்கும்ல. இப்போ வந்து இன்றைக்கி என்கிட்ட சாக்லேட்டே இல்லை, பேக் நான் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் அப்படியே இங்கே நிறுத்தி ஒரு செகண்ட் சாக்லேட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பப்ளிக் ரியாக்ஷன் வண்டியை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். பீஸ்ட் தாங்க. என்னடா பீஸ்ட்டுங்கிற, இது என்னடா பெரிய வண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வண்டி தாங்க. ஏன்னா இது பெரிய வண்டி. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம மூச்சு வாங்குது, ஒரு செகண்ட் மூச்சு வாங்கிக்கிறேன். இந்த வண்டியை பற்றி அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் இந்த வண்டி யூஸ் பண்ணி பார்க்கவே முடியும். நல்ல ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டினா இந்த வண்டியை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பீஸ்ட் வேற மாதிரி தெரியுங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோரூம் மேனேஜருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பிளாக் கலர் வந்து இது யூஸே பண்ணல. ஆக்சுவலாக வந்து இது டெஸ்ட் வெஹிக்கிளே கிடையாது, நமக்கோசரம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனாலன்னு சொல்லிட்டு யார் அது பஸ்ஸில் கை காட்டுறாங்க தெரியல, பார்ப்போம். பெரிய விஷயம் தான், ஏன்னா இது வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து பெரிய விஷயம். என்ன பார்க்குறாரு குருகுருன்னு. ஏ ப்ரோ, ஹாய் ப்ரோ. சேனல் பேரா ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்கிறேன். vlog ரைடர் VLOG RIDER ரைடர் TN90 vlog ரைடர் TN90. ஓகே, நமக்கு ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் கிடைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாம் இப்போ அண்ணா கேட்குதா ப்ரோ? vlog ரைடர் TN90 vlog 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 ரைடர் தெரியுதா ப்ரோ? இவர் கேட்ட அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு வருது இல்லை? ஓகே ப்ரோ ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம இப்படி போகணும், இப்படி போயிட்டு இது பண்ணுவோம். அவர் வந்து ஐடி கேட்டதுனால தான் வந்து நம்ம ஐடி போட்டு கொடுத்துட்டு வந்தோம். நம்ம இப்படி வளைஞ்சி போவோம், ஏன்னா ஷோரூமுக்கு இதுதான் பக்கம். அவர் என்ன ஊருன்னு தெரில. நியூ சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு கொடுக்க சொன்னார், அதனாலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு கொடுத்தோம். வா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க காய்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து டைப் பண்ணோம், டக்குன்னு வந்து அவர் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வேறு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீகரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஓவராலாக இந்த வண்டியை பற்றி பேசணுன்னா நான் நிறுத்த மாட்டேன். இந்த வண்டியை பற்றி பேசிட்டு எனக்கு பயங்கரமான ஆசைலாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பைக் வந்து இப்போ நம்ம 250 வச்சுருக்கோம், அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பிளான் இருக்குது.
பார்ப்போம். 390 போவானான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ட்வின் சிலிண்டர் தான் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆக்சுவலாக ட்வின் சிலிண்டர் போயிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். அவரும் பரவாயில்ல, ஃபோனையே கொடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னா. ஏன்னா ஆக்சுவலாக நான் ஹெல்மெட் போட்டு பேசுனதுனால நிறைய பேருக்கு கேட்காது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனையே கொடுத்துட்டாரு. அதனால் உடனே போட்டு ஐடியை போட்டு கொடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணாரா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஃபோன் வருது. ஷோரூமில் வந்து பண்ணுறாங்களான்னு தெரில. ஓ பரவாயில்ல, ஷோரூமில் இருந்தெல்லாம் நமக்கு ஃபோன் வரல. நம்பி கொடுத்துருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஓகேங்களா? பிளாக் பீஸ்ட்டு தான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இல்லைங்க, அங்கேருந்து இன்னொரு தடவை வாக் அரவுண்ட் மட்டும் அப்படியே கொடுத்துட்றேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ இங்கே நிறுத்தி ஒரு சும்மா வண்டி என்னென்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஒரு நிமிஷருங்க. வா, கில் ஸ்விட்ச் ஆன் பண்ண சொல்லி காட்டுது. ஆக்சுவலாக வந்து இதில் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ரைடிங் மோட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஸ்ட்ரீட் மோட்லேயே வச்சுருவோம். ஆல்ரெடி இந்த டிஸ்பிளேவை பற்றி பார்த்துருப்போம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து ப்ளஸ் ஐக்கான் டவுன் பண்ணுறது. இது வந்து நம்ம ஸ்பீடு வந்து அப்படியே ஓட ப்ளஸ் பண்ணிக்கிறது. இந்த டிஆர்எல் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதை நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பேன். பிளாக் கலருக்கு வந்து இதே வந்து ஆக்சுவலாக வந்து 250லேயே இருக்குது. அங்கே பார்த்தீங்களா இருக்குது 250லேயே இதே சேம் கலர் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து 250 தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 390 லான்ச் பண்ணி தெரிக்க விட்டாங்க. ஸோ இதை தான் சொல்லிகிட்டே போகணும். இது அப்பர்ல டயர் கொடுத்துருக்கிறதுனால செம்ம இன்னும் ஒரு க்ரிப்பு, அது பயங்கரமாக இருக்குது. ட்ராக் டயர் மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷ். பார்த்தீங்களா, அந்த அப்பர்லாவில் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பர்லா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் 250லாம் ஒரே ஒரு ஃபேன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த 390cc பவருக்கு வந்து பயங்கர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த 2 ஃபேன் வந்து கொடுத்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் வளர்றல, கொஞ்சம் மூச்சு வாங்குது, அப்படி தான் இருக்கும் எப்பயும் போல். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். இதுவே ஒருத்தர் பிளாக் கலர் வந்து ரிவ்யூ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இப்போ நம்ம ஒரு ரைட் ரிவ்யூ மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இன்னொன்று சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த 390 வந்து ரைட் பண்ண கொடுத்தது பார்த்திங்கன்னா KTM ஷோரூம் சில்நாயக்கன்பட்டி. இங்கேருந்து தான் நமக்கு வந்து பைக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டிக்கு மேலே. இப்போ தான் லோடு வந்து இறங்கியிருக்க மாட்டாங்குது. இவ்வளோ பைக்ஸ் வந்து ரெடி டு ஸ்டாக்கில் இருக்குது. யாராவது வந்து பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், பைக் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சில்நாயக்கன்பட்டி KTM ஷோரூம் வந்து ஜெயலட்சுமி ஏஜென்சி இது. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணி தருவாங்க. இதை எங்களை கேட்கலாம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு பண்ணி தந்தாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு போயிருங்க. அண்டில் தென் see you at the next வீடியோ. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறோம். டாடா, பை பை, லவ் யூ.